ரேஷன் கடைகளில் பாமாயிலுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் கொடுக்கப்படும் என தேர்தல் வாக்குறுதி அளித்துவிட்டு தென்னை விவசாயிகளை தவிக்கவிட்ட விடியா அரசுக்கு கண்டனங்கள் எழுந்துள்ளது. இது குறித்து விவரிக்கின்றது இந்த செய்தி தொகுப்பு. தமிழகத்தில் தென்னை விவசாயம் நெல்லுக்கு பிறகாக பிரதான இடத்தில் இருக்கிறது. கோவை, பொள்ளாச்சி, ஈரோடு, தஞ்சாவூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திண்டுக்கல், தேனி என மாநிலத்தின் பல பகுதிகளில் தென்னை விவசாயம் செய்யப்படுகிறது. தேங்காய்க்கு உரிய விலை கிடைக்க வேண்டும், கொப்பரை தேங்காயை அரசே நல்ல விலைக்கு கொள்முதல் செய்ய வேண்டும் என்பது தென்னை விவசாயிகள் முன்வைக்கும் பிரதான கோரிக்கைகள். அதேபோன்று தென்னை விவசாயிகளின் மிக முக்கியமான மற்றொரு கோரிக்கை தேங்காய் எண்ணெயை ரேஷன் கடைகளுக்கு அரசே கொள்முதல் செய்ய வேண்டும் என்பதுதான். உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பாமாயிலை இந்தோனேஷியா, மலேசியா என்று எங்கெங்கோ இருந்தோ இறக்குமதி செய்வதை விட்டுவிட்டு இங்குள்ள தென்னை விவசாயிகளோட மதிப்பு கூட்டப்பட்ட பொருளான தேங்காய் எண்ணெயை அரசே கொள்முதல் செய்து ரேஷன் கடைகளில் விற்கலாம் என்பது விவசாயிகளின் அதிமுக்கியமான கோரிக்கை. இந்த விடியா திமுக அரசு நாங்கள் தான் விவசாயிகளை காக்க வந்த வெடிவெள்ளி என்பது போல கம்பு சுத்திக் கொண்டு திரிந்ததோடு ரொம்ப விவரமாக இந்த கோரிக்கையை தேர்தல் அறிக்கையாகவும் கொடுத்தார்கள். திமுகவின் தேர்தல் ஏமாற்று வேலையை உண்மையென நம்பிய தென்னை விவசாயிகள் இந்த விடியா அரசுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சதுக்கு எங்களை கண்டுகொள்ளாமல் விட்டதுதான் இவங்களோட லட்சணம் என்று கொந்தளிக்கின்றனர். வெளிநாட்டு விவசாயிக்கு, வெளிநாட்டு கம்பெனிக்கு எதுக்கு தமிழ்நாட்டு வரி பணத்தை எடுத்து கொடுக்கிறாரு? ஆக இன்னைக்கு தேங்காய் வீழ்ச்சி, நிலக்கடலை விலை வீழ்ச்சி, விவசாயிகள் செத்துட்டு இருக்கிறான். முதல்வர் சத்தா விரும்புறாரா? நான் கேட்கிற முதல்வர் அவர்களே, உங்களுக்கு ஓட்டு போட்ட தமிழ்நாட்டு விவசாயிகளா இல்ல மலேசிய விவசாயிகளா? வரப்போற தேர்தல்ல நீங்க யார்கிட்ட போய் ஓட்டு கேட்க போறீங்க? மலேசிய விவசாயிட்ட போய் ஓட்டு கேளுங்க, இந்தோனேசிய விவசாயிட்ட ஓட்டு கேளுங்க. தமிழ்நாட்டு விவசாயிட்ட எதுக்கு வர்றீங்க? நீங்க முழுக்க முழுக்க விவசாயிகள் விரோத வேலையை செய்து கொண்டிருக்கிறீங்க. விடியா திமுக ஆட்சிக்கு வந்து 32 மாதம் ஆகிறது. ஆனால் இதுவரை பாமாயிலை ரேஷன் கடையில் விற்பதும் அதை மக்கள் வேற வழியே இல்லாமல் வாங்கும் அவலமும் தொடர்ந்து வருகிறது. நாங்கள் என்ன கேட்கிறோம்? திமுக அரசு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றத்தானே சொல்கிறோம். அதற்கு கூட இவர்களால் கையால் ஆகவில்லை என்று விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். உடலுக்கு நல்லதாக இருக்கின்ற தேங்காய் எண்ணெயை விட்டுவிட்டு உடலுக்கு கேடு விளைவிக்கும் பாமாயில் விற்பதை கண்டித்தும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வலியுறுத்தியும் தென்னை விவசாயிகள் எவ்வளவு மன்றாடினாலும் இந்த விடியா அரசுக்கு செவிடன் காதில் ஊதிய சங்காகவே இருக்கிறது. வேற வழியே இல்லாமல் சாலையில் இறங்கி போராட வேண்டிய நிலைக்கு தென்னை விவசாயிகளை தள்ள வைத்து இந்த நிர்வாக திறனற்ற அரசின் முதல்வர் நாங்க சொன்னதையும் செய்வோம், சொல்லாததையும் செய்வோம் என்று சும்மா வாய் பேசிக்கொண்டு இருக்கிறார் என்று விவசாயிகள் வசைபாடுவது தெள்ளத்தெளிவாக கேட்கிறது. ஆனால் முதல்வருக்குத்தான் கேட்கவே இல்லை. விவசாயிகளை கண்டுகொள்ள அவருக்கு எங்கே நேரம் இருக்கிறது? ஸ்பெயின் நாட்டுக்கு போவது போல ஊர் சுத்துவதற்கும் டூர் போறதுக்கும் தான் அவருக்கு டைம் சரியா இருக்கு என்று விவசாயிகள் கொந்தளிக்கின்றனர். இதுவே கடந்த அதிமுக ஆட்சியில் தென்னை விவசாயிகளின் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் துணை சபாநாயகருமான பொள்ளாச்சி ஜெயராமன் தலைமையில் டெல்லிக்கு சென்று மத்திய அரசிடம் மனு கொடுத்து வலியுறுத்தப்பட்டது. அதே போல விவசாயிகள் நலன் காக்கக்கூடிய அரசாகவும் அதிமுக அரசு இருந்தது. ஆனால் விவசாயிகளை நம்பி ஏமாற வைத்து இப்படி அவர்களை தெருவில் இறங்கி போராடும் அளவுக்கு வைத்த விடியா திமுக அரசுக்கு கண்டனங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. இதை பார்த்தாவது திருந்தி தென்னை விவசாயிகளுக்கு ஏதாவது செய்வார்களா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.